நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ரெக்கார்ட் பிளேயரோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இது வந்து 2 பின் DIN ஸ்பீக்கர் பின். இது வந்து ஃபிலிப்ஸு, HMV அது மாதிரி நிறைய ஆம்பிளிஃபயர்ஸில் வந்து ஸ்பீக்கர் அவுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பின். இந்த பின் வந்து இப்போ கொஞ்சம் ரேர். ஃபர்ஸ்ட்டில் கிடச்சிட்டு இருந்து இப்போ இது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பின்னை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பின் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கனெக்டரில் ஒயரை நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒயரை வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கொடுக்குறாங்க. அந்த கான்டாக்ட்ஸ் வந்து சரியாக கிடைக்காது. அதனால என்னென்னா ஸ்பீக்கரோட குவாலிட்டி கரெக்டாக வராது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்களே ஈஸியாக இந்த பின் வந்து ஒரிஜினல் பின் மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பெனில் உள்ள கேப். ஏதோ ஒன்று ஆக்சுவலி ஒரு சைடு கவராக இருக்கணும், ஒரு சைடு இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று எடுத்துங்க. 2 டைப்பான காப்பர் கம்பி, செம்பு கம்பி பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டாக நான் இதை பண்ணேன்னா, ஒன்று வந்து இந்த பின்னு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இந்த மாடலுக்கு இது வேணும். ஸோ 2 இந்த மாதிரி நான் 2 காப்பர் கம்பி எடுத்துருக்கிறேன். இது மாதிரி ஒரு பென்னில் உள்ள ஒரு கேப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஒயர் வேணும், கொஞ்சம் எம்சில் வேணும். இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 ரூபா செலவாகும். ஆனால் ஒரு சூப்பர் பின்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பின் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக ஒரு உருண்டையாக ஒரு பின் இருக்குது. ஸோ 2 பின் இருக்குது. இங்கே இருந்து 2 ஒயர் சோல்டிங் பண்ணி எடுத்துருக்கு. இதில் என்ன ஒன்று தெரியணும் என்னென்னா, இந்த பெரிய பின் வந்து கிரவுண்டு, இந்த சின்ன பின் தான் சிக்னல். ஸோ நம்ம 2 கலர் ஒயர் எடுத்துருக்குறோம். இதை வந்து கிரவுண்டாக வச்சுக்கலாம், இதை சிக்னலாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த பெரிய கம்பி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 mm இருக்கும். இந்த 4 mm எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு இரும்பு, இது வந்து ஒரு அயன் பீஸ் இரும்பில் வச்சு இந்த மாதிரி ஹேமர் எடுத்து நான் தட்டுறேன். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தட்டிக்கணும். ஏன்னா அதோட வீதி வந்து அரௌண்ட் ஒரு 4 mm இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இது பார்த்தாலே தெரியும். நம்ம ஒரிஜினல் பின்னை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த பின்னுக்கு அளவுக்கு நம்ம தேய்ச்சிங்க. இதெல்லாம் சின்ன வேலை தான், பண்ணலாம், எல்லாருமே பண்ணிக்கலாம். எல்லா வீட்லேயும் சுத்தியல் இருக்கும், இந்த மாதிரி கம்பி இருக்கும். ஓகே, ஸோ 1 ரெடி. அடுத்தது இந்த சைஸ் கம்பி, இது வந்து ஒரு 1 mm அளவில் உள்ள ஒரு கம்பி எடுத்துருக்கிறேன். இதை என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதை இந்த மாதிரி இந்த எட்ஜை வந்து தேய்ச்சி இந்த ஷேப்பில் கொண்டு வரேன். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன ஷார்ப்பாக இருக்குது, எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. கரெக்டாக அந்த அளவு கம்பி தான். இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாகவும் அப்படியே போக போக கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்குது. ஓகே, இப்போ 2 அந்த ஃப்ளாட்டும் ரெடி, 2 ரெடி. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு தான் நமக்கு தேவை. இங்கே பாருங்கள், இவ்வளோதான் நமக்கு தேவை. கூட கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இது இவ்வளோ அந்த சாக்கெட்டுக்கு தேவை. அதே மாதிரி இதே அளவுக்கு இதையும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 2 பீஸும் தான் நமக்கு தேவை. 1 ஃப்ளாட்டு, 1 வந்து உருண்டையாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இதுதான் அந்த பின், அந்த சாக்கெட் 2 பின் DIN சாக்கெட். இது வந்து இந்த மாதிரிப்பட்ட ரெக்கார்ட் பிளேயர், இது அதில் உள்ள போர்டை தான் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறதுக்காக. இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு. என்ன பண்ணுறேன்னா, இதை உள்ள நான் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த ஃப்ரீயாக போயிட்டு இந்த பக்கமும் ஃப்ரீயாக போயிட்டு வரும். ஓகே, டன். இப்போ இனி என்ன பண்ண போகிறேன்னா, இதை எடுத்துட்டு ஒரு பேப்பரில் கரெக்டாக இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்ட போகிறேன். ஏன்னா எம்சில் யூஸ் பண்ணி நான் இதை நம்ம ரெடி பண்ணணும். அந்த எம்சில் போடும்போது அதை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த பேப்பரில் நான் இதை வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி
இதை வந்து ஒரு 2 ஒயர் வச்சு நம்ம சோல்டரிங் பண்ணிப்போம். இந்த ஒயர் எடுத்துருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த உருண்டை பின்னு தான் சிக்னல், இது வந்து கிரவுண்டு. இது வந்து சிக்னல், அதனால் இதுக்கு வந்து நான் ரெட் கலர் ஒயர் ஓட்டுறேன். ஓகே. இது வந்து கிரவுண்டு, ஃப்ளாட் வந்து கிரவுண்டு. ஓகே, நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் பிளேயரில் இதை மாதிரி பண்ணலாம். நான் இந்த ஸ்பேர் இதில் நான் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து எம்சியில் அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதை இதுக்குள்ளே கொடுத்துட்டேன். இப்போ இதில் நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ ரெண்டையும் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் எம்சியில் எடுக்கிறேன். இந்த எம்சியில் வந்து 2 கலர் இருக்கும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்துங்க. இது கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா பிளாக் கலரில் வரும். ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும், லைட்டாக ஹீட் ஆகும். இது ஒன்றும் செய்யாது, கையில் போட்டாலும் ஒன்றும் செய்யாது. நிறைய பண்ணலாம் இந்த மாதிரி. அதாவது நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா எம்சியில் எதுக்காக போடுறோன்னா, அது வந்து ட்ரை ஆன பிறகு இரும்பு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதுக்காக எம்சியில் போடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை எடுத்து இந்த இடத்துல இந்த பேப்பர் போடலைன்னா என்ன ஆகும்னா, அது வந்து நம்ம சாக்கெட்டோட ஒட்டிடும். அதனால தான் பேப்பர் போட்டிருக்கேன். இவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது. ஓகே, இப்போ அந்த கேப்பில், அந்த 2 பின்னுக்கு இடையில கேப்பில் வந்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த கேப்பில் இது போய்டும், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இப்போ அந்த பின் வந்து தேவையான அளவு உள்ள இன்சர்ட் ஆகிட்டு, நான் வந்து வெளியே வந்து நான் இந்த மாதிரி எம்சில் போட்டிருக்கேன். இனி என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்கெட்ச் பென்ல உள்ள இதை எடுத்து இந்த மாதிரி சொருவி விட்டுறேன். இப்போ என்னன்னா, நமக்கு மீதி இருந்ததெல்லாம் வெளியே வந்துட்டு அதை நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ இந்த பேப்பர் இடையில இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபீமேல் சாக்கெட்டோட இது வந்து எம்சில் ஒட்டாது. நம்ம அப்படியே இந்த பேப்பரோட எடுத்துடலாம். 1 ஹவர் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த எம்சில் வந்து செட் ஆகிறது 1 ஹவர் ஆகும். பார்ப்போம், ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ வந்து 1 ஹவர் ஆகிட்டு, நான் வீடியோக்காண்டி 1 ஹவரில் எடுக்கிறேன். நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் விட்டுருங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும். பார்ப்போம். ஓகே, சூப்பராக வந்துட்டு கொஞ்சம் பேப்பரோட ஒட்டியிருக்கு. ஓகே, இது வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த ஷேப்பில் வந்துட்டு பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் பின்னு. இது இப்போ நம்ம ரெடி பண்ணது அதே லென்த்தில் அதே மாதிரி கிடச்சிருக்கு. நம்ம இப்போ அதில் போட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக சேருது. சூப்பர். இப்போ தேய்ப்பு தாள் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தேய்க்கணும். ஏன்னா அந்த எம்சில் வந்து இந்த பக்கமெல்லாம் இருக்குது. எந்த வித்தியாசமும் தெரியல பாருங்கள். ஒரிஜினல் பின்னு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த போர்டு எடுத்தேன். இது ஒரு ஒர்க்கிங் ரெக்கார்ட் பிளேயர். நான் இதில் வந்து இதை நான் உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குது ஸ்பீக்கர் பின்னு, இந்த ஃப்ளாட் இந்த இருக்குது. இந்த ஃப்ளாட்டை கரெக்டாக அதில் கொடுத்தோன்னா கரெக்டாக போயிடும். ஏன்னா
நம்ம வந்து அந்த அலைன்மெண்ட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து யூனிவர்சல், எல்லாத்துக்கும் சேரும். இது வந்து கரெக்டாக சேர்ந்துருக்கு, ஒரு அசைவு இல்லை, ஒன்றும் இல்லை, கரெக்டாக சேர்ந்துருக்கு. ஓகே. இப்போ தேவைப்பட்டுனா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை எடுத்துட்டு இதில் வந்து நமக்கு தேவையான கலரை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி, ஏன்னா இதில் வந்து பெயிண்ட் படக்கூடாது, அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து இந்த மாதிரி டேப் எடுத்து ஒட்டிக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஒயர்லையும் படக்கூடாது. ஸோ இந்த டேப் வந்து ஈஸியாக நமக்கு ஒட்டி கிழிச்சிடலாம். அதுக்காக நான் அந்த டேப் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் டேப்னு சொல்லுவாங்க, இது கடையில் கிடைக்குது, தேவையான வாங்கிக்கோங்க, ஸ்டேஷனரி கடையில் கிடைக்கும். மற்ற டேப் ஒட்டினீங்கன்னா ஈஸியாக கிளியாது. இதுனா நம்ம ஒட்டிட்டு அப்படியே கிழிச்சு எடுத்துடலாம். ஓகே. இப்போ நான் பிளாக் கலர் ஸ்ப்ரே வச்சுருக்கிறேன். இப்போ 1/2 hour ஆகிட்டு அந்த ஸ்ப்ரே பண்ண இடம் நல்லா காஞ்சிச்சு. ஓகே, நான் இதை எடுத்துட்டேன். இதையும் நம்ம கிழிச்சு எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரிஜினல் பென் என்ன இருக்குது, நம்ம பண்ண பென் என்ன இருக்குது. இதை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா இதை விட நல்லா பண்ணலாம். இப்போ அவசரமாக பண்ணனால இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் வந்து இது யூனிவர்சல் பின், கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு HMI ஆம்பிளிஃபயர். இதுலேயும் ஸ்பீக்கர் அவுட் வந்து இந்த மாதிரி விண்டேஜ் ஆம்பிளிஃபயர், நிறைய ஆம்பிளிஃபயரில் வந்து ஸ்பீக்கர் அவுட் இந்த மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர் ரைட், ஸ்பீக்கர் லெஃப்ட். நான் இதில் கொடுக்குறேன். நம்ம கரெக்டாக சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பின் வந்து நிறைய பேருக்கு தேவையான ஒரு பொருள். அந்த பின்னோட செலவு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா தான். ஏன்னா கொஞ்சம் எம்சீல், 2 காப்பர் கம்பி, அப்புறம் ஒரு சின்ன ஸ்கெட்ச் பெனில் உள்ள ஒரு கேப்பு. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு நல்ல டிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் என்னோடய ரெக்கார்ட் பிளேயரை வந்து ரெடி பண்ணேன், சூப்பராக பாடுது. வீட்டில் வந்து வயசான என்னோடய அப்பா வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறாங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிற நிறைய பேருக்கு இது வந்து தெரியும். பாடாமல் இருக்கக்கூடிய நிறைய ரெக்கார்ட் பிளேயர் வந்து உங்களால் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கமெண்ட் போடுங்க, இது நல்லாயிருக்கு, இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, சார் அந்த மாதிரி ரப்பர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், இதை விட அது நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க. ஸோ நீங்களும் கமெண்ட் போடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.